ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி போணுச்சுட்டு பார்க்கலாமா? காலையில் வாசல்லாம் பெருக்கிட்டு அப்படியே வந்து தோட்டத்தை பக்கம் வந்துட்டேன். தோட்டம்னா எதுவும் கீழெல்லாம் வச்சில்ல, தொட்டியில் தான் செடி வச்சுருக்கோம். புடலங்காய் விதை அந்த ஓரத்தில் இடம் இருந்ததால் அங்கே வந்து போட்டிருந்தோம். கொடி வந்து கிளம்பிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரே ஒரு பிஞ்சு தான் வந்து இருக்குது புடலங்காய். பாக்கி எல்லா பிஞ்சுமே ஒரு மாதிரி மஞ்சள் ஆகி உழுவுது. ஏன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சீத்தாப்பழமும் நிறைய வந்து காய்ச்சிருக்கு. அதில் 2 பழம் மட்டும் 2 சீத்தாக்காய் மட்டும் முத்திட்டுன்னு சொல்லிட்டு சரி பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே வந்து பறிச்சாச்சு. அது எந்த அளவுக்கு முத்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும் முத்தனா, ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது பார்த்தீங்களா? அதை பறித்து அப்படியே வந்து பழுக்க வச்சுட்டு காலையிலே வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோவிலே வந்து நைட்டு வந்து மீன் வந்து க்ளீன் பண்ணுறோம். நாள் வந்து க்ளீன் பண்ணி மசாலாலாம் பசறி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அதுதான் இன்றைக்கி வந்து குழம்பு காலையிலேயே வந்து மீன் குழம்பு வச்சுட்டு அப்படியே மீன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். மாங்காய் போட்ட விரால் மீன் குழம்பும் அப்புறம் விரால் மீன் வறுவலும் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். மண்டையும் வாழையும் மட்டும் போட்டு அப்படியே கொஞ்சமாக வந்து குழம்பு வச்சுட்டு, என்னடா கொஞ்சோனுக்குற நிறையா இருக்குன்னு யோசிக்காதீங்க. 3 மண்டையை போட்டதுலேயே குழம்பு வந்து நிறைய ஆன மாதிரி இருக்குது. எடுத்துட்டோன்னா கம்மியாயிடும். அப்படியே கடைசியாக பூண்டு தட்டி போட்டோன்னா நல்லா வாடையாக இருக்கும் மீன் குழம்பு. அப்படியே மீன் குழம்பும் வச்சுட்டு மீன் வறுவலும் வந்து செஞ்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இதுதான், சுட சுட சாதம், விரால் மீன் குழம்பு, விரால் மீன் வறுவல். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். மீன் குழம்பு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நாளைக்கு குட்டியாக ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது ஒரு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். தேங்க்யூ.